மீரா வச்ச குடத்தை பார்த்தா வெறுங்குடம் வச்ச மாதிரி தெரியுது அப்படின்ட்டு பொன்னி என்னடி குடத்துல தண்ணியை காணோம் என்று கேட்பாங்க. போமா, இனிமேல் எங்கள் தண்ணிக்கே போகாத, இங்கே இருக்கிற தண்ணியே குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. குளத்து தண்ணியில் எப்படி குடிக்கிறது, எல்லாரும் குடிக்கிறாங்க, முடியாதவங்களாம் அங்கே போய் கொண்டு வராங்க அப்படின்னு மீனா சொல்லுவாங்க. இப்போ என்ன தான் நடந்துச்சு, ஏன் தண்ணி வேண்டான்னு சொல்கிற அப்படின்னு பொன்னி கேட்பாங்க. மீரா அதுக்கு அங்கே அந்த பண்ணைக்கார வீட்டு 2வது பையன் இருக்கான்ல, அந்த தருதலை, அவன் சொல்கிறான் அவன் கூட கபடி விளையாடுங்க, அப்புறம் தான் தண்ணி விடுவேன் அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லுவோம். கோவம் வந்துடுது பொன்னிக்கு. அவங்க அப்பா அம்மாட்டையே நான் சொல்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்லி நம்ம தண்ணி கொண்டு வரணும் அவசியமே இல்லை, நீ வேலையை பாரு அப்படின்ட்டு மீரா உட்காந்து படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நீ பேசாமல் இரு, நான் போய் தண்ணி கொண்டு வரேன் என்று பொன்னி போகவும் மீரா விடமாட்டாங்க. ஐயோ மணி 7 ஆகிடுது, இந்த இருட்டில் எப்படி போய் கொண்டு வருவேன், பேசாமல் இருமா அப்படின்னு தடுப்பாங்க. இல்லடி, இவ்வளவு தானே டைமு, நான் போய் கொண்டு வந்துடுவேன், நீ பேசாமல் படி, முதல்ல வீட்டை சாத்திக்கோ கேட்குறாங்க. ஆனால் மீராவுக்கு மனசே கேட்காது. எப்படி அம்மா தனியாக போவாங்க அப்படின்ட்டு அசையாத கதவு திறந்து பார்ப்பாங்க. அந்த சிகரெட்காரங்க இது கூட போயிடுவானோ இல்லை இங்கே வந்துடுவானோ அப்படின்னு பயந்துட்டு தான் பார்ப்பாங்க. அதே மாதிரி அந்த சிகரெட்காரன் பொன்னி போகல அவங்க பின்னாடியே போவான். ஐயோ இவன் என்னத்துக்கு போகிறான், அம்மா என்ன தான் பண்ணுறாங்க ஒன்றுமே புரியலையே அப்படின்னு கொஞ்சம் சந்தேகப்பட்டாலுமே மனசில் பயந்துக்கிட்டே இருப்பாங்க. வரட்டும், இன்னைக்கு அம்மாவை கேட்டலாம், அவன் ஏன் நம்ம கூட உங்கள் கூடயே வரான், நம்ம வீட்டுக்கு வந்தான் அப்படின்னு கேட்டே தீரணும் அப்படின்னு மீரா உட்காந்து படிப்புலேயே நாட்டல்ல, மனசெல்லாம் அதுவே நினச்சிட்டு இருப்பாங்க. அம்மா என்னன்னு வரலையே, இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை நம்மளும் போகலாமா, இல்லை நாம் போய் இதில் மாட்டிக்கிட்டோம், அதை வேற அம்மா திட்டுவாங்களே, சரி வரட்டும் இன்னைக்கு அப்படின்ட்டு படிச்சுக்கிட்டு இருக்கலான்னு படிப்பாங்க. அப்போ பொன்னி தண்ணிக்கு போயிட்டு அங்கே போய் அந்த அம்மாவை பார்த்துட்டு, பண்ணை வீட்டு அம்மாவை பார்த்துட்டு பேசுவாங்க. என்னம்மா உங்கள் இளைய மகன் இந்த மாதிரிலாம் பண்ணலாமா, எங்கள் பொண்ணு வந்ததுக்கு ஒரு குடம் தண்ணி விட மாட்டாராமா, கபடி விளையாட சொல்லி கூப்பிட்றாராமா, இதெல்லாம் தப்பு இல்லையா, சின்ன வயசுலேயே நம்ம கண்டித்து வைக்கணும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எனக்கு தெரியாது, நானும் திட்டிகிட்டு தான் இருக்கிறேன், அவன் மட்டும் ஏன் இப்படி மாறினானே தெரியல. பொன்னி, மற்றவங்கெல்லாம் வந்து எதுவுமே சொல்கிறதில்ல, நீயாவது உண்மை சொல்கிற, அப்போ தான் அவனை பற்றி நான் புரிஞ்சிக்க முடியுது. இல்லைம்மா தப்பாக நினச்சிடாதீங்கம்மா, சின்ன வயசுலேயே கண்டிக்க வேணும்னா அதுக்காக தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இதை வந்து நான் கோல் மோட்டர் நீங்கள் நினச்சிக்க வேண்டாம், எங்களுக்கு தண்ணி வேண்டும் வேணாங்கிறது என் 2வது பட்சம்மா. ஆனால் பசங்க இப்போவே சரியான வழியில் போகணும், நாம் பார்த்து திருத்தணும்மா அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்ட், நீ சொல்கிறதெல்லாம் சரிதான் பொன்னி, நான் அவனை பார்த்துக்கிறேன். என் பெரிய பையன் பார்த்தியா படிச்சுட்டு எப்படி வேலைக்கு போயிட்டான், படிப்பு முடியுங்காட்டியுமே வேலைக்கு கூப்பிட்டாங்க, எவ்வளோ ஒரு தன்மையாக இருக்கிறான். இவன் மட்டும் ஏன் இப்படி படிக்கவும் மாட்டேங்கிறான், 10வது 3 வருஷம் படிக்கிறான், உன் பிள்ளைவோட அவனை தாண்டி இப்போ 11வது முடிக்க போகிறான், ஆனால் இவன் இன்னும் 10வதுலேயே உட்காந்துருக்கான். இந்த மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கிறான், கெட்ட பேர் வாங்கி எனக்கும் கொடுக்குறான், எங்கள் வீட்டுக்காரருக்கும் கொடுக்குறான், இதெல்லாம் எப்படி தான் நான் திருத்துறது அப்படின்னு கேட்பாங்க. இல்லைம்மா, ஒவ்வொரு மாதிரியே ஒவ்வொரு பிள்ளைங்களும் இருக்காது, ஒவ்வொன்றும் ஒரு வித்தியாசமாக தான் இருப்பாங்க, நாம் சொல்கிற வழியில் சொல்லி திருத்தணுமா என்று பொன்னி சொல்லிவிட்டு, சரிம்மா இருட்டாகுது, என் பொண்ணு வேற தனியாக இருக்கும், பயந்துக்கிட்டே இருப்பா, நான் கிளம்புறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி பிடிச்சிக்கிட்டு அவங்க வருவாங்க. நீ பார்த்து பத்திரமா போ, லைட்டு கொடுக்கட்டாமா அப்படின்னு கேட்பாங்க அந்த பண்ணை வீட்டம்மா. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா, எங்களை கண்டா இருக்கிற பாம்போ கீரியோ பூச்சியோ புழுவோ ஓடிடுமா, பாவம் போனால் போகுதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி போவாங்க. எப்படியெல்லாம் பேசுகிறா பாரு அப்படின்ட்டு அந்த அம்மா வீட்டுக்குள்ளே போயிடுவாங்க. இவனை 2ல் 1 பார்த்துட்றான் அன்றைக்கி, இதே வேலையாக போச்சு, படிப்பு தான் இல்லை, ஒரு ஒழுக்கமாவது இருக்கக்கூடாது என்று திட்டிக்கிட்டே போவாங்க. என்ன நடக்குது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தயவுசெய்து எல்லோரும் வீடியோவை கொஞ்சம் கேளுங்க, கதை நல்லா இருக்கும், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்களேன்.